அத்தியாயம் 22. சாரு கொடுத்த தாலியை வாங்கி வந்துவிட்ட ஜெகனுக்கு ஏனோ மனமெல்லாம் வலித்தது. ஆனால் அந்த வலியை ஆராயக்கூட நேரமில்லாமல் தொழில் அவனை உள்ளெழுத்துக் கொள்ள அதை கவனிக்க வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டான் ஜெகன். என்னதான் பெரிதாக யோசிக்க முடியாமல் தொழிலை பார்க்க வேண்டி இருந்தாலும் சாருவை கவனிக்காமல் அவனால் இருக்க முடியவில்லை. என்னவென்று தெரியாத ஏதோ ஒரு உறுத்தல் அவனுக்கும் இருந்து கொண்டே இருந்தது. அதனால் பகலில் முடியாவிட்டாலும் இரவு சாருவை பார்க்க வந்து விடுவான். முதல் நாள் இரவு அவன் வந்தபோது ஏனோ ஒரு நொடி மறுத்து போயிருந்த அனைத்து உணர்வும் சாருவிற்கு விழித்து கொண்டது. மீண்டும் ஒரு முறை அவன் நெருக்கத்தை தாங்க முடியுமா என்ற கேள்வி அவள் மனதை பெரிதாக பயமுறுத்தியது. இனி அவன் பக்கத்தில் வந்தாலே அன்று அவன் அவளை குதறியதுதானே நினைவு வரும். அதையும் சகித்து கொள்ள வேண்டுமா? ஐயோ, முடியுமா தெரியலையே என பயத்தோடு சாரு யோசித்துக் கொண்டிருக்க அவள் பயந்தது போல் எதுவும் நடக்கவில்லை. அவள் முகத்தின் உணர்வுகள் ஜெகனுக்கு முழுதாக புரிந்ததோ இல்லையோ ஓரளவு புரிந்து கொண்டான். அதில் ஒரு முறை கசப்பாக புன்னகைத்து கொண்டவன், எப்போதும் மிருகமாகவே இருக்க மாட்டேன் சாரு, நானும் மனுஷன்தான். இனி உன் அனுமதி இல்லாம உன்னை நான் நெருங்க மாட்டேன், நிம்மதியா தூங்கு என்று விட்டு தானும் வெறும் தரையில் படுத்து உறங்கிவிட்டான். சாருவிற்கு அவன் பேச்சு நிம்மதியை தருவதற்கு பதில் கோபத்தை தான் அதிகரித்தது. ஏதோ மிருகமா இருக்க மாட்டானாமே, ஒரு முறை இருந்தது பத்தாதா, அதுக்கே உயிரே வெறுத்துருச்சு. சை, இவன் தண்டனைன்னு சொல்லும் போதே உயிரை விட்டிருக்கணும் என இரண்டாம் முறையாக அழுத்தமாக நினைத்தாள் சாரு. எத்தனை அவமானம்! ஒரு பெண்ணை எதில் சீண்டக்கூடாதோ அதில் சரியாக அவளை அவமானப்படுத்தி உயிரையே உருவிவிட்டு இதென்ன அபத்தமான பேச்சு என்றுதான் அவளுக்கு தோன்றியது. அடுத்து வந்த நாட்களில் சாருவிடம் இருந்த மாற்றத்தை மெதுவாக ஜெகனும் கவனிக்கத் தொடங்கினான். எப்போதாவதுதான் அவனால் பகலில் வர முடிந்தது. அதுபோல் ஒரு முறை கிடைத்த 1 மணி நேர இடைவெளியில் அவன் வந்திருந்த போது பாக்கியத்திடம் அமர்ந்து தைத்து கொண்டிருந்தாள் சாரு. அவன் வரான் பாரு என்ற பாக்கியத்தின் குரலில் எதிர்பாராமல் நிமிர்ந்ததில் கையில் ஊசியால் குத்தி கொண்டாள் சாரு. நகக்கண் அருகில் நன்றாக பட்டுவிட்டது. அதை பார்த்ததும் பாக்கியமே, ஏய் பாத்துடா என கத்திக்கொண்டே அவள் கையை பிடிக்க அவர் குரலிலும் கையில் எழுந்த வழியிலும் அதை ஒரு முறை புருவம் நிறைய பார்த்து கொண்டவள் எதுவும் பேசாமல் கையில் இருந்த துணியை மட்டும் வைத்துவிட்டு எழுந்து தன் குடிசை நோக்கி நடக்க தொடங்கிவிட்டாள். நகக்கண்ணில் ஊசி குத்தியும் எந்த உணர்ச்சியும் இல்லாமல் சாரு எழுந்ததை பார்த்து முதலில் அதிர்ந்த பாக்கியம் அவள் செல்லத் தொடங்கியதும், சாரு கைய பாருமா என்று கொஞ்சம் சத்தமாகவே கூறினார். அது சாரு காதில் விழுந்ததோ இல்லையோ, வீட்டிற்குள் நுழைந்து கொண்டிருந்த ஜெகன் காதில் நன்றாகவே விழுந்தது. சாரு உள்ளே வந்தவுடன் அவள் கையை வேகமாக பிடித்து அவன் ஆராய அவளோ அமைதியாக நின்றிருந்தாள். என்ன சாரு இது, பார்த்து செய்யறதில்லையா? ஊசி நல்லா குத்தி இருக்கே. பதட்டத்தோடு ஜெகன் பேச சிறு சலிப்போடு கையை உருவி கொண்டவள், ஒன்னும் இல்ல, லேசாதான் பட்டிருக்கு என்றால் எந்த உணர்வும் இல்லாமல். அப்போதுதான் முதல் முறையாக அவள் உணர்வற்ற தன்மையை கவனித்தான் ஜெகன். அவன் அறிந்த சாரு இதுபோல் இல்லையே, ஒரு கட்டத்திற்கு மேல் வலித்தால் வலி என்று கூறக்கூடியவள். அவள் முகத்தில் எப்போதும் உணர்ச்சிகள் வெளிப்படும். இன்னும் சொல்ல போனால் பெரிதாக அவளுக்கு உணர்ச்சிகளை மறைக்க தெரியாது என்று கூட ஜெகன் நினைத்திருந்தான். ஆனால் இன்று அவள் முகத்தை ஆராய்ந்தவனுக்கு அதில் ஒன்றுமே தெரியவில்லை. ஒருவேளை உண்மையாகவே பெரிதாக அடிபடவில்லையோ என்று கூட அவனுக்கு தோன்றிவிட்டது. இருந்தாலும் ஒரு பேண்டைட் வாங்கி அவள் கையில் கட்டிவிட்டுத்தான் சென்றான். அவன் சந்தேகத்தை முழுமையாக நிஜமாக்குவது போல அடுத்த சம்பவம் நிகழ்ந்தது. அன்று கொஞ்சம் வேலைகள் முடிந்திருக்க எப்போதும் போல மதியம் வருவதாகவும் சாப்பிட வருவேன், சமைச்சுவை என்று கூறிவிட்டே வந்தான் ஜெகன். அவன் வந்தபோது அடுப்பில் சாதத்தை வைத்துவிட்டு ஏதோ தைத்து கொண்டு அமர்ந்திருந்தாள் சாரு. அவன் வந்ததும் அவனை நிமிர்ந்து பார்த்தவள், குழம்பு காயும் பண்ணிட்டேன், சாதம் மட்டும் ஆகணும், ஒரு 5 நிமிஷம் என்று கூற, சரி சாரு என்றவன் சேர் எடுத்து ஜன்னல் அருகே போட்டுக்கொண்டு அமர்ந்து விட்டான். சில நிமிடங்கள் போனில் வேலை பார்த்து கொண்டிருந்தவன் தற்செயலாக சாருவை பார்க்க அதற்கு பின் ஏனோ அவன் கண்கள் அவளை விட்டு அகலவில்லை. சாதா புடவை, நெற்றியில் சிறு பொட்டு,
கழுத்தில் வெறும் மஞ்சள் கயிறு. இதில் கூட ஒரு பெண் இத்தனை நேர்த்தியாக அழகாக இருக்க முடியுமா என்ன? முடியும் என்று நிரூபித்தாள் சாரு. அதில் முகத்தில் தோன்றிய புன்னகையுடன் அவள் முகத்தை பார்த்தவன் புன்னகை அப்படியே உறைந்து விட்டது. அந்த முகம், அதுதான் அவனுக்குள் ஏதோ ஒரு பயத்தை கொடுத்தது. குனிந்து சிரத்தையாக ஜாக்கெட்டில் ஹூக் தைத்து கொண்டிருந்தவள் முகத்தில் மருந்துக்கும் உணர்ச்சி இல்லை. கண்கள் பார்க்க கை வேலை செய்ய என்றிருக்க மனம் மட்டும் எதிலுமே ஒட்டியது போல் தெரியவில்லை. அவள் முகத்தை வைத்து எந்த முடிவிற்கும் வர முடியாமல் ஜெகன் திணறிக் கொண்டிருக்க அவனுக்கு அடுத்த அதிர்ச்சி கொடுத்தாள் சாரு. உலை நன்றாக கொதித்து விட்டது என தெரிய ஜாக்கெட்டை வைத்துவிட்டு அடுப்பறையில் சென்றவள் என்ன நினைவில் இருந்தாலோ கொதிக்க கொதிக்க அடுப்பின் மீதிருந்த பாத்திரத்தை வெறும் கையாலேயே தொட்டுவிட்டாள். அதில் சூடு உரைத்ததும் ஒரு நொடி அனிச்சை செயலாய் கைகளை எடுத்து விட்டவள் மீண்டும் வெறும் கையாலேயே பாத்திரத்தை இறக்க அதுவரை ஏதோ தெரியாமல் தொட்டுவிட்டாள் என்று நினைத்து கொண்டு அமர்ந்திருந்த ஜெகன் அவளது தொடர்ச்சியான செயலில் சாரு என்ன பண்ற என கத்திக்கொண்டே அவளிடம் ஓடினான். அதற்குள் பாத்திரத்தை இறக்கி வைத்திருந்தவள் அவன் குரலில் சாதாரணமாக நிமிர ஜெகனோ வேகமாக அவள் கையை பிடித்துதான் ஆராய்ந்தான். அறிவிருக்கா சாரு, துணிய வச்சு இறக்க வேண்டியதுதானே என கேட்டுக்கொண்டே அவள் கைகளை பார்த்தவனுக்கு மனமெல்லாம் வலித்தது. நன்றாகவே கையில் சூடு பட்டிருந்தது. ஏற்கனவே அவன் வைத்த சூட்டின் தழும்பு ஊசி குத்தியது. இப்போது இது வேறு. குதறி இருந்த கையை பார்த்தவனுக்கு கண்கள் கலங்கிவிட, பார்த்து செய்ய மாட்டியா சாரு என்று கரகரத்த குரலில் ஜெகன் கேட்க அவனை ஏதோ வேற்று கிரகவாசியை பார்ப்பது போல பார்த்து வைத்தாள் சாரு. அவள் பார்வையை உணர்ந்தவன் முகம் வேதனையோடு கசங்கியது. அவனே அவளுக்கு சூட்டு காயங்கள் ஏற்படுத்தி இருக்கிறானே, இன்று அவனை பதறினால் அவள் அப்படி பார்க்காமல் என்ன செய்வாள்? ஆனால் இப்போது தன் மீது இருந்த தவறை விட அவள் வலியை உணரவில்லை என்பதுதான் அவன் மனதை பெரிதாக பாதித்தது. வலிக்குதா சாரு? தன் சந்தேகத்தை உறுதிப்படுத்திக் கொள்ள ஜெகன் கேட்க, இல்ல என அசால்ட்டாக தோலை குலுக்கி அவன் வயிற்றில் புளியை கரைத்தாள் அவன் மனைவி. அவனுக்கு பதில் கூறிவிட்டு அவள் பாட்டிற்கு உணவு எடுத்து வைத்துக் கொண்டிருக்க அவளையே பார்த்து கொண்டிருந்தவன் பயம் அதிகரித்து கொண்டே போனது. வேலை செய்து கொண்டிருந்தவளை வம்படியாக பிடித்து அவள் கையில் மருந்து போட்டவன், ஏன் வலிக்கல? சூடு பட்டா வலிக்காதா என மெதுவாக கேட்க அவளோ சிறு எரிச்சலோடு அவனை பார்த்து வலிக்கல என்றால் ஒற்றை சொல்லாக. அதில் அவள் கையை விட்டுவிட்ட ஜெகன் அவள் நிலையை கணிக்க முயல மனம் கொடுத்த விடையில் அதிர்ந்து விழித்தான். வலிமறுத்த நிலை, இது அவன் அறியாதது அல்ல. அவளாலேயே பட்டிருக்கிறான். ஆனால் அவனுக்கு வலி மறத்திருந்ததென்றால் அதற்கு பதிலாக அவன் மனம் தீயாய் எரிந்து கொண்டிருந்தது. ஆனால் சாரு மனம் அவள் முகத்தை பார்த்தால் கோபம் இருப்பது போல தெரியவில்லை. ஏன், ஒன்றுமே இல்லை, என்ன வேண்டுமானாலும் நடக்கட்டும், எனக்கொன்றும் இல்லை என்பது போல் இருந்தாள். கடவுளே, அவள் மனம் இப்போது என்ன நிலையில் இருக்கிறது? புரிந்தும் புரியாமலும் அவன் மனம் ஆராய்ந்த விடையில் ஜெகனுக்கு தப்பு தவறாகத்தான் தோன்றியது. விரக்தியா? எந்த அளவு விரக்தி? அதற்கு மேல் யோசிக்கவே அவனுக்கு பயமாக இருந்தது. இங்க இருந்தால் எதுவும் தெளிவாக யோசிக்க முடியாது என்று புரிந்துவிட உணவை மட்டும் முடித்துக்கொண்டு கிளம்பி விட்டான் ஜெகன். அன்று இரவு தன் வீட்டில் தனியாக அமர்ந்து யோசித்தவனுக்கு பல விஷயங்கள் புரிந்தது. முதலில் முக்கியமாக இன்றைய அவள் மறுத்த நிலைக்கான காரணம் அன்று அவன் நடந்து கொண்ட முறை. அதற்கு முன்பு கூட கோபம் கவலை என இருந்தவளை அவன் மிருகத்தனம்தான் விரக்திக்கு தள்ளியிருக்கிறது. அதை நினைத்ததுமே அவன் மனம் வெகுவாய் வலித்தது. அன்று வேண்டுமென்றே அவன் அப்படி செய்யவில்லையே. தாக்கு பிடிக்க முடியாத அளவு கோபம். கொஞ்சம் பொறுமையாக இருந்திருக்கலாம். எல்லாம் சேர்ந்து வெளிப்பட்டு விட்டது. ஆனால் அதற்கு அவனும் மனதார வருந்துகிறான் தான். அதை சாரு நம்புவாளா என கேட்டால் இப்போது ஜெகனுக்கு சந்தேகமாகத்தான் இருந்தது. அதற்கு மட்டும் வருந்தினால் போதுமா? அதற்கு முன் அவன் செய்ததெல்லாம் தண்டனை என அவளுக்கு அவன் செய்த அனைத்துமே தெரிந்து வேண்டுமென்றே தான் செய்தான். ஆனால் கடைசியாக அவளிடம் நடந்து கொண்டதை தவிர எதுவுமே அவனுக்கு தவறாக தோன்றவில்லை. இப்போதும் அப்படித்தான் இருக்கிறதா? முதல் முறை அவன் அவளுக்கு கொடுத்த பெரிய தண்டனை அவள் தாலியை கழட்டி அவளை அசிங்கமாக பேசியது.
அதுவரை பேசாமல் இருந்தவள் அப்போதுதான் முதல் மெய் கதறினாள். தவறான உறவாக வேண்டாம் என்றுதான் அவள் பெரிதாக கதறியது. என்ன கொலை வேணும்னாலும் செஞ்சுக்கோங்க, இப்படி வேண்டாமே என்ற சாருவின் கதறல் இப்போது போல் காதில் ஒலிக்க பதறி அடித்துக்கொண்டு எழுந்து விட்டான் ஜெகன். கோபம் கண்களை மறைத்து அவன் கவனிக்காமல் விட்டிருந்ததெல்லாம் இப்போது அவனை ஒரே நேரத்தில் தாக்கியது. ஆம், செய்த தவறுக்கு தண்டனை அனுபவிக்க மாட்டேன் என்று அவள் கூறவே இல்லையே. அந்த முறைதானே வேண்டாம் என்றாள். அதுவும் அவள் உயிரை விட பெரிதாக கருதினாள். அதை வலிக்க வலிக்க கொன்று எத்தனை பெரிய பாதகம் செய்து வைத்திருக்கிறான். ஒரே நொடி, ஒரே ஒரு நொடி சாருவின் இடத்தில் தன் பெண் என்று வைத்து பார்த்தவனுக்கு சர்வமும் நடுங்கிவிட்டது. கடவுளே, எத்தனை துடித்திருப்பாள்! கோபம், பழிவெறி, எத்தனை கொடுமையான வியாதி! ஒரு சாதாரண நியாயத்தை கூட அவனை யோசிக்க விடாமல் தடுத்து விட்டது. அது மட்டுமா, அதற்கு பின்பும் அவளிடம் தானாக சாய்ந்த மனதை இந்த பாழாய் போன கோபம்தானே பிடித்து இழுத்தது. ஆம், அவன் மனம் கொஞ்சம் கொஞ்சமாக சாருவிடம் சாய்ந்து கொண்டேதான் இருந்தது. அதில் மனம் நெகிழும் போதெல்லாம் கோபம் கோபம் என்று அதை வைத்தே அடைத்து விட்டானே. மீறி வெளிவந்த போதும் அவளுக்கு காண்பிக்காமல் தெளிவாக மறைத்து விட்டான். இப்போது அந்த கோபத்தை கொஞ்சம் விட்டுவிட்டு யோசித்தவனுக்கு தன் மனம் தெளிவாக புரிந்தது. ஆம், அவன் சாருவை விரும்பத் தொடங்கி பல நாட்கள் ஆகிவிட்டது. அதை வெளியே வரவிடாமல் அடைத்து வைத்து, ச்சே, கடைசியில எல்லாம் முடிஞ்ச பின்பா புரியணும். காதல் என்று புரிந்த நொடி தன் தவறுகள் இன்னும் பூதாகரமாக அவனை மிரட்டியது. அதன் தாக்கம் தாங்காமல் நோ என சத்தமாக கத்திக்கொண்டே தலையில் கைத்தாங்கி அமர்ந்து விட்டான் ஜெகன். சிறிது நேரம் அப்படியே இருந்தவனுக்கு அதற்கு மேல் யோசிக்கவே பயமாக இருந்தது. ஆனால் அப்படியே விட முடியாதே. முயன்று மனதை கட்டுப்படுத்தி கொண்டவன் அனைத்தையும் சரி செய்ய வேண்டும் என்றுதான் அடுத்து யோசித்தான். எதையும் அப்படியே விட்டு பழக்கமில்லாத அவன் இயல்பான குணமே தவறை நேர் செய்யும் வழியைத்தான் அடுத்து யோசித்தது. பொய்யாக நடந்த திருமணத்தை உண்மையாக்க வேண்டும். அதை அவன் சுலபமாக செய்து விடுவான். ஆனால் சாருவின் மனம் அதை மீட்டெடுத்து அவன் மீது காதல் வர வைப்பதெல்லாம் நடக்கக்கூடிய காரியமா? அவன் மனம் சந்தேகத்துடன் கேட்டபோதே நடக்கணும் என மற்றொரு மனம் அழுத்தமாக கூறியது. தான் செய்த தவறை உணர்ந்துவிட்ட ஜெகனுக்கு இன்னும் கூட சாருவின் மனநிலையும் தான் அவள் உயிரை எந்த அளவு சிதைத்திருக்கிறோம் என்பதும் முழுதாக தெரியவில்லை. பெண் மனதை படிப்பது அத்தனை சுலபம் இல்லையே. இன்னும் அவன் பல வழிகளை கடந்துதான் அதை உணர வேண்டும். மறுநாள் காலை எழுந்து வந்த ஜெகன் கொஞ்சம் உற்சாகமாக கூட இருந்தான். எப்படியும் சாருவை சரி செய்துவிட வேண்டும் என்ற அழுத்தமான எண்ணமும் அதற்காக அவன் தேர்ந்தெடுத்திருக்கும் வழியும் அவனுக்கு சிறு நம்பிக்கையை கொடுத்தது. காலை உணவை முடித்துக்கொண்டு கிளம்பும் போது எப்போதும் போல அமைதியாக அமர்ந்திருந்த அன்னையிடம் வந்தவன், அம்மா, சீக்கிரம் உங்களுக்கு மருமக வருவா, கொஞ்சம் சிரிங்க என சிரித்துக்கொண்டே கூற, பேசுவது தன் மகன்தானா என ஆச்சரியத்தோடு அவனை நிமிர்ந்து பார்த்தார் சிவகாமி. என்னப்பா என்று மீண்டும் மகன் பேசியதை உறுதிப்படுத்திக் கொள்ள அவர் கேட்க, உங்க காதுல சரியா தாமா விழுந்தது என்றவன் பின் என்ன நினைத்தானோ அன்னை கைகளை எடுத்து அழுத்தமாக பிடித்து கொண்டவன், உங்க மருமக என்னை ஏத்துக்கணும்னு வேண்டிக்கோங்கம்மா ப்ளீஸ் என்றான் மெதுவாக. அவன் குரலில் இருந்த வலி அவன் அன்னைக்கு நன்றாக புரிந்தது. ஜெகா, என்னடா கண்ணா என பயத்தோடு சிவகாமி கேட்க, அதற்குள் சுதாரித்திருந்தவன், ஒன்னும் இல்லம்மா, உங்க பிள்ளை தோற்க மாட்டேன், நல்ல செய்தியோட வர என்று விட்டு கிளம்பிவிட்டான். இந்த முறை அவனுக்கு காத்திருப்பது மிகப்பெரிய தோல்விதான் என்று அவனுக்கு தெரியவில்லை. முதலில் அலுவலகம் சென்றவனுக்கு இன்றைக்கென்று பார்த்து வேலை வேறு இழுத்து கொண்டே சென்றது. மேலும் வினிதா கண்ணில் படும்போதெல்லாம் லேசான குற்ற உணர்ச்சி வேறு எட்டி பார்த்து அவனை படுத்தியது. அனைத்தையும் மன தைரியத்திலேயே ஓரம் கட்டியவன் வேலையை முடித்துவிட்டு கிளம்பும்போது மாலை ஆகிவிட்டது. அவன் மெயின் ரோட்டில் காரை நிறுத்திவிட்டு இறங்கும் போதே அவனை தற்செயலாக பார்த்த பாக்கியம் வேகமாக அவன் அருகில் வந்து, கொஞ்சம் நில்லுப்பா என்றார் சற்று சத்தமாக. அவர் குரலில் நின்றவனுக்கு அவரை அடையாளம் தெரிந்தது. சாருவிற்கு இங்கு ஆறுதலாக இருப்பது அவர்தான் என்பதால் உடனே நின்றுவிட்டான் ஜெகன். சொல்லுங்கம்மா என மென்மையாக அவன் கேட்க,
அவன் மென்மையில் ஒரு நொடி வாயடைத்து நின்று விட்டார் பாக்கியம். பின்னே அவர்களை பொறுத்தவரை அவன் பெரிய வில்லன். அவன் இப்படி பேசினால் அதிராமல் என்ன செய்வார்? சொல்லுங்க என மீண்டும் ஜெகன் எடுத்து கொடுக்க அதில் ஒருவாறு தன் நினைவிற்கு மீண்டவர், ஆம், உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். சாருவுக்கு தெரியாம இங்கேயே பேசிடுவோமா என கேட்டவர் குரல் இப்போது தெளிவாக இருந்தது. அவர் வார்த்தையில் ஒரு நொடி யோசித்தவன், சொல்லுங்க, இங்கேயே பேசலாம் என்று விட்டு அங்கிருந்த ஒரு டீக்கடை பெஞ்சில் அமர அவரும் அமர்ந்தார். இங்க பாருப்பா, சாருவ விட்டுடு. அவ பாவம், அவ செஞ்சது தப்புதான், இல்லன்னு சொல்ல மாட்டேன். அதுக்கு நீ பண்றது ரொம்ப தப்பு. வீட்ல ஒரு மனைவிய வச்சுக்கிட்டு இப்படி அவளை தனியா வச்சு குடும்பம் நடத்துறது, ச்சே, சொல்லவே கூசுது. ஒரு நல்ல குடும்பத்துல பிறந்த பொண்ணு எப்படி தாங்குவா? இந்த நிலையில உன் குடும்ப பொண்ணு யாராவது இருந்தா என்ன செய்வன்னு கொஞ்சம் யோசி. உன் கோபம் நியாயமா இருந்தாலும் அதுக்கு தண்டனை கொடுக்க ஒரு வரமுறை இல்லையா? அந்த வயசுல அவ மனமுதிர்ச்சி எந்த அளவு இருந்திருக்குன்னு யோசிச்சியா? ஆனா இந்த வயசுல நீ செஞ்சு வச்சிருக்கிறது பெரிய பாவம். போதும், முன்னாடியாவது அவ கொஞ்சம் பரவாயில்லாம இருந்தா. ஆனா இந்த கொஞ்ச நாளா என்ன ஆச்சோ தெரியல, அவகிட்ட உயிர்ப்பே இல்ல. பார்க்கவே பயமா இருக்கு. போதும், அவளை விட்டுரு. அந்த பிள்ளைய ஒரே அடியா சாக வச்சிடாத. மனதில் இருந்த அனைத்தையும் பாக்கியம் கோர்வையாக எதுவும் யோசிக்காமல் கூறி முடித்துவிட்டு ஜெகனை நிமிர்ந்து பார்க்க அவன் முகத்தை பார்த்தவர் ஒரு நொடி அதிர்ந்துதான் விட்டார். தான் பேசியதற்கு அவன் ஏதாவது கோபப்படுவான், இல்லை மதிக்க மாட்டான் என்று நினைத்துதான் அவர் மூச்சு விடாமல் பேசி முடித்தது. ஆனால் அவன் இருந்த நிலை, கண்கள் எல்லாம் கலங்கித் தவிக்க, முகம் செக்கச் செவேல் என்று சிவந்து போய் அழுகையை கட்டுப்படுத்த போராடுகிறான் என பார்த்தவுடன் தெரிந்தது. கைகளை இறுக அவன் மூடி இருந்ததை பார்க்கும் பொழுது எத்தனை தூரம் உணர்வை கட்டுப்படுத்த போராடுகிறான் என்று அவருக்கும் நன்றாகவே புரிந்தது. ஜெகன் மனம் உண்மையாகவே கட்டுப்படுத்த முடியாத அளவு துடித்து கொண்டுதான் இருந்தது. அவனாக யோசித்து புரிந்து கொண்ட சாருவின் நிலையை விட பாக்கியம் கூறிய போது அது பன்மடங்காக தெரிந்தது. முகத்தில் செருப்பால் அடித்து கூறியது போல தன் தவறு உரைக்க அதை தாங்க முடியாமல் தவித்துதான் விட்டான் ஜெகன். சில நொடிகள் அவனிடம் இருந்து எந்த அசைவும் இல்லாமல் போக அவன் என்ன நினைக்கிறான் என்று புரியாமல் பாக்கியம் சற்று பயந்தே விட்டார். தம்பி என மெதுவாக அவர் அழைக்க அவர் குரலில் கண்களை அழுந்து துடைத்துக் கொண்டு நிமிர்ந்தவன், இனி சாருக்கு எந்த கஷ்டமும் வராதுமா. எப்படியாவது சரி செய்யற, அவ எப்படி விரும்புறாளோ அப்படி அழுத்தமாக கூறிவிட்டு ஜெகன் எழுந்து கொள்ள அவன் பின்னாடியே எழுந்த பாக்கியத்திற்கு அவன் மாற்றம் பெரும் நிம்மதியாக இருந்தது. அவர்கள் இருவரும் அந்த டீக்கடையை தாண்டி 2 அடிதான் எடுத்து வைத்திருப்பார்கள். அதற்குள் அவர்களை தாண்டி ஒருவன் வேகமாக ஓட அவனை துரத்தி கொண்டு முழு வேகத்தோடு ஒரு போலீஸ் பட்டாளம் சென்றது. அதை அதிர்ச்சியோடு பார்த்து கொண்டு பாக்கியம் நின்றுவிட ஜெகனுக்கும் அதிர்ச்சி இருந்தாலும் அதை துடைத்துவிட்டு வேகமாக அவர்களை தொடர்ந்தான் ஜெகன். தெருக்குள்ளே வந்தவன் அங்கு கண்ட காட்சியில் உயிர் உறைந்து நின்று விட்டான். அத்தியாயம் 23. மாலை நேரம் புவனியின் வீட்டிற்கு சென்று அவளுக்கு பாடம் சொல்லிக் கொடுத்து விட்டு தன் குடிசை நோக்கி வந்து கொண்டிருந்தாள் சாரு. திடீரென எதிரில் வேகமாக வந்த ஒருவன் அவளை வளைத்து பிடிக்கவும் முதலில் சாருவிற்கு ஒன்றுமே புரியவில்லை. டேய், மரியாதையா அந்த பொண்ணை விட்டுட்டு சரண்டர் ஆகிடு, இல்லாட்டி சுற்றுவன் என எதிரிலிருந்து ஒலித்த போலீஸ் குரலில்தான் தன்னை பிடித்திருப்பது போலீசிடமிருந்து தப்பி வந்த குற்றவாளி என்றே சாருவிற்கு புரிந்தது. அவளை பிடித்த அடுத்த நொடி ஒரு கத்தியை வேறு எடுத்து அவள் கழுத்தருகில் பிடித்து விட்டான் அந்த குற்றவாளி. கழுத்தருகில் கத்தியை பார்த்த நொடி முதலில் சாருவிற்கும் பயமாகத்தான் இருந்தது. ஆனால் அடுத்த நொடியே அவள் மனம் வேறு கணக்கு போட்டுவிட அவனிடமிருந்து திமிரக்கூட போராடாமல் நின்று விட்டாள் சாரு. ஆம், அந்த குற்றவாளி கையால் தன் உயிர் போய்விட வேண்டும் என மனதார வேண்டிக் கொண்டாள். ஏற்கனவே அவள் தேர்ந்தெடுத்திருந்த முடிவுதான். அதை அவளாக செய்வதை விட இதுபோல் ஒரு சூழ்நிலையில் உயிர் போய்விட்டால் அவள் குடும்பத்திற்கு அதிக கஷ்டம் இருக்காதே, விபத்து என்றதோடு முடிந்துவிடும். ஏன், ஜெகன் விஷயம் கூட தெரியாமல் போய்விட வாய்ப்பிருக்கிறது. எல்லா வகையிலும் இந்த சூழல் சாதகமாக இருக்க அமைதியாக நின்று விட்டாள் சாரு. போலீஸ் என்னவோ விடாமல் பேசிக்கொண்டுதான் இருந்தன.
டேய், நீ தப்பு மேல தப்பு பண்ற, விடுடா என போலீஸ் கத்த அவளை பிடித்திருந்தவனோ, யோ போலீஸு, மரியாதையா போயிருங்க, ஒரு அடி எடுத்து வச்சாலும் இவ கழுத்தை அறுத்து போட்டுட்டு போயிட்டே இருப்பேன். அவன் குரலில் வழிந்த குரோதத்தில் எல்லாருக்குமே சற்று பயமாக தான் இருந்தது. சாருவும் உள்ளுக்குள் நடுங்கிய உடலை முயன்று கட்டுப்படுத்திக் கொண்டு திடப்படுத்திக் கொண்டுதான் நின்றிருந்தாள். சரியாக அவன் பேசுவதை கேட்டுக்கொண்டுதான் ஜெகன் அங்கு வந்தான். வந்தவன் கண்ணுக்கு முன் பார்த்த காட்சியில் அவன் பேசிய பேச்சிலும் ஒரு நொடி உயிர் வரை நடுங்க நின்று விட்டான். சாருவும் அவனை கவனித்தாள். அவள் கண்களுக்குள் அவன் உறைந்து நின்றதெல்லாம் தெரியாமல் ஏதோ சாதாரணமாக நிற்பது போல்தான் தெரிந்தது. அவனுக்கென்ன, அவன் உயிரை எடுக்க நினைத்தவள் இறப்பை மகிழ்ச்சியோடு பார்ப்பான், இல்லை தண்டனை பொருள் கைவிட்டு போகிறது என வருந்துவானோ? சாரு அவனையே பார்த்து கொண்டிருக்க ஜெகன் அதிக நேரம் அதிர்ந்து நிற்கவில்லை. முதல் கட்ட அதிர்ச்சி நீங்கியதும் நிலைமையின் தீவிரம் உரைக்க ஒரு முறை அனைவரையும் கூர்மையாக பார்த்து கொண்டான் ஜெகன். பின் எந்த சத்தமும் வராமல், வந்த அரவமே இல்லாமல் அவன் பின்னால் நகர்ந்துவிட அதை பார்த்து சாருவிற்கு அதிர்ச்சிதான். அவள் தப்பிக்கப் போவதில்லை என்றதும் அப்படியே விட்டுவிட்டு போய்விட்டானோ என்றுதான் சாருவிற்கு தோன்றியது. ஏனோ மனதின் ஓரத்தில் குத்துவதை அவளால் கட்டுப்படுத்த முடியவில்லை. அதே நேரம் போலீஸ் சாருவை தாண்டி குற்றவாளியை சுட குறிபார்க்க அவன் கத்தி மேலும் இப்போது அவள் கழுத்தில் அழுந்தியது. அறுத்துருவ என கர்ஜித்தவன் ஏற்கனவே அவள் கழுத்தில் லேசாக கீறி இருந்தான். அவ்வளவுதான். அடுத்து அவன் தப்பிக்க அவளை கொல்வதுதான் வழி. எப்படியும் அவளை போன்ற குடிசையில் வாழும் ஒருத்திக்காக எல்லாம் போலீஸ் அவனை விட்டுவிட மாட்டார்கள். அவர்களை திசை திருப்ப அவனுக்கு இருந்த ஒரே வழி அவள் மரணம்தான் முடியப் போகிறது என சாரு நினைக்கும் போது அவனும் அதேதான் நினைத்திருப்பான் போல லேசாக கத்தியை நகர்த்திவிட்டு மீண்டும் வேகத்தோடு அவள் கழுத்தருகில் கொண்டு வந்த நொடி அவன் கையில் வேகமாக ஒரு புல்லட் பாய்ந்தது. அந்த குண்டு பின்பக்கம் இருந்து வந்ததால் அவன் அதை சுத்தமாக எதிர்பார்க்கவில்லை. கத்தி பிடித்திருந்த வலது கை தோள்பட்டையில் பாய்ந்த குண்டில் வேகமாக அவன் கையை உதற கத்தி எங்கோ பறந்து போய் விழுந்தது. வலி தாங்காமல் அவனும் விழுந்துவிட ஒன்றும் புரியாமல் திரும்பி பார்த்த சாருவிற்கு பெரும் அதிர்ச்சி. அங்கு ஜெகன் தன் கைகளில் துப்பாக்கியோடு நின்றிருந்தான். அவன் கண்ணில் அத்தனை வெறி. எதுவும் யோசிக்காமல் அந்த குற்றவாளியை கொன்றுவிடும் நோக்கத்தோடு அவன் மீண்டும் கீழே விழுந்திருந்தவனின் உடலை குறிபார்க்க, சார் டோன்ட் ஷூட் என கத்திக்கொண்டே அங்கே வந்தார் இன்ஸ்பெக்டர். அவர் குறுக்கே வந்துவிட்டதில் வேறு வழி இல்லாமல் அவன் துப்பாக்கியை கீழே இறக்கினான். ஒரு பக்கம் அடிபட்ட குற்றவாளியை மற்ற போலீஸ் தூக்கிச் செல்ல, நீங்க யாரு என கேட்டுக்கொண்டே ஜெகனிடம் வந்தார் இன்ஸ்பெக்டர். ஐம் ஜெகதீஸ்வரன் என கை நீட்டிய ஜெகன் தன்னை பற்றி கூறி தன் கார்டை அவரிடம் கொடுத்தான். இது லைசன்ஸ் இருக்கிற துப்பாக்கி தான் சார், ஏன் பாதுகாப்புக்காக வச்சிருக்க, என்ன ப்ரொசீஜர்னு பாருங்க, நான் ஃபேஸ் பண்றேன், நோ ப்ராப்ளம் என்று முடித்து விட்டவன் அவன் யாரென்று தெரிந்த பின் அவரும் பெரிதாக ஆராயவில்லை. ஓகே சார், ஒரு என்கொயரி இருக்கும், இப்போ நாங்க போறோம், நீங்களே ஸ்டேஷன் வந்துடுங்க என்று கூறிவிட்டு அவர் நகரப்போக, சார் அந்த ஆள் இனி தப்பிக்க கூடாது என்ற ஜெகனின் குரலில் அத்தனை கோபம். அதை ஒரு மாதிரி பார்த்த இன்ஸ்பெக்டர் ஐ வில் டேக் கேர் என்று விட்டு சென்று விட்டார். அவரை பொறுத்தவரை ஏதோ சாதாரணமாக ரோட்டில் போகும் பெண்ணை ஜெகன் காப்பாற்றியதாகத்தான் அவர் நினைத்து கொண்டார். மற்றபடி சாருவிற்கும் அவனுக்கும் எந்த உறவும் இருக்கும் என்ற சந்தேகம் கூட அவருக்கு வரவில்லை. இன்ஸ்பெக்டர் சென்றதும் வேகமாக சாருவிடம் வந்தான் ஜெகன். சாரு இங்க பாரு, பயப்படாத, ஒன்னும் இல்ல என்றவன் வேகமாக அவள் கழுத்தை ஆராய அதில் ஒரு பக்கம் நன்றாக கத்தியால் கீறி இருந்தது. காயத்தின் ஆழம் பார்க்க ஜெகன் அந்த இடத்தை லேசாக தொட்ட போதுதான் சாருவிற்கு சுய நினைவே வந்தது. இத்தனை நேரம் நடந்த கூத்தை பார்த்து அவள் அதிர்ந்தல்லவா நின்றிருந்தாள். ஜெகனின் தொடுகையில் சுய நினைவுக்கு மீண்டவளுக்கு முதலில் தோன்றியதே பெரும் கோபம்தான். சுலபமாக யார் மனதும் பாதிக்காமல் அவளுக்கு கிடைத்திருக்க வேண்டிய விடுதலை கெடுத்து விட்டானே. எரிச்சலோடு சாரு அவனை பார்க்க அவனோ அவள் முகத்தையே பார்க்கவில்லை. அதற்குள் பாக்கியம், புவனியின் அம்மா, மேலும் அங்கு சிலரும் வந்துவிட ஜெகனை பார்த்து சற்று தயங்கினாலும் யாரும் சாருவை விட்டு கொடுக்க தயாராக இல்லை. சாரு உனக்கு ஒன்னும் இல்லையே, பெருசா ஒன்னும் படலையே என சுற்றி இருந்தவர்கள் கேட்க
ஒன்னும் இல்லக்கா, சின்ன கீறல் தான் என்றாள் சாரு மெதுவாக. நான் அவளை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறேமா என பாக்கியத்தை மட்டும் குறிப்பாக பார்த்து ஜெகன் கூற, அதை புரிந்து கொண்டவரும் மற்றவர்களை அழைத்து கொண்டு நகர்ந்து விட்டார். வா என அவள் கையை பிடித்து ஜெகன் அழைத்து செல்ல, அவன் இழுப்பிற்கு உடன் சென்றாலும் அவள் எதுவும் பேசவில்லை. மனதில் இருந்த கோபத்தை ரோட்டில் வைத்து கொட்ட முடியாமல் அமைதியாக சென்றாள். மருத்துவமனை சென்று காயத்திற்கு பிளாஸ்டர் போட்டு பெரிதாக ஒன்றுமில்லை என்று உறுதிப்படுத்தி கொண்டே ஜெகன் அவளை மீண்டும் அழைத்து வந்தான். வீட்டிற்குள் வந்து சேரும் வரை ஒரு வார்த்தை கூட பேசாமல் வந்த சாரு உள்ளே வந்ததும் ஒரு ஓரமாக அமர்ந்து விட்டாள். ஜெகனும் அவளை கவனித்துக் கொண்டேதான் இருந்தான். பயந்து விட்டாள் போல என்றுதான் அவன் நினைத்தான். அவள் அமர்ந்ததும் கதவை சாற்றிவிட்டு தானும் அவள் அருகில் அமர்ந்தவன், ரொம்ப பயந்துட்டியா சாரு என அவன் மெதுவாக கேட்க, அவனை நிமிர்ந்து முறைத்தாள் சாரு. அவள் முறைத்ததும் தன்னை ஏன் முறைக்கிறாள் என நிஜமாகவே அவனுக்கு புரியவில்லை. என்ன சாரு என இப்போதும் அவன் மென்மையாகவே கேட்க, உங்களை யாரு அவனை சுட சொன்னது என கோபம் கொஞ்சமும் குறையாமல் கேட்டாள் சாரு. அவள் கேள்வியில் ஜெகன் தான் திகைத்து விழித்தான். இது என்ன மாதிரி கேள்வி என்றிருந்தது அவனுக்கு. சுடாம என்ன செய்ய சாரு, கொஞ்சவா முடியும்? அவளை சரி செய்யும் பொருட்டு சிறு புன்னகையோடு ஜெகன் கேட்க, தாராளமா. நீங்க பழிவாங்க நினைக்கிற பொண்ண கொன்னவன கொஞ்சறதுல தப்புனும் இல்லையே. என்ன அதுக்கு அவ என்ன கொல்லும் வரைக்கும் பொறுத்திருக்கணும். உங்களுக்கு இன்னுமா எனக்கு கொடுத்த தண்டனை பத்தல? இன்னும் என்னென்ன செய்யணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்க? அவள் பாட்டிற்கு மனதில் இருந்த கோபத்தில் என்ன பேசுகிறோம் என்று கூட உணராமல் பேசிக்கொண்டே போக, போதும் சாரு என கத்தி விட்டான் ஜெகன். பக்கத்தில் அமர்ந்து அழுத்தமான குரலில் அவன் கத்தியதும் சாருவின் வாய் தானாக மூடிக்கொண்டது. அவள் அப்போதுதான் நிமிர்ந்து ஜெகனை கவனித்தாள். கண்கள் எல்லாம் இரத்தமாய் சிவந்திருக்க தலையை அழுத்தமாக கைகளால் தாங்கிக் கொண்டு அமர்ந்திருந்தான். அவன் அமர்ந்திருந்த நிலை ஏதோ மனதை பிசைவது போலிருக்க சாரு அதற்கு மேல் எதுவும் பேசாமல் அமைதியாக அவனை பார்த்தாள். ஜெகனுக்கும் தன்னை நிலைப்படுத்திக் கொள்ள கொஞ்ச நேரம் தேவைப்பட்டது. பாவி, என்னவெல்லாம் சொல்லிவிட்டாள். அவள் கூறிய ஒவ்வொரு வார்த்தையும் அதன் இலக்கை தவறாமல் சென்று அடைந்து அவன் நெஞ்சை குத்தி கிழித்திருந்தது. அவள் சாகும் வரை அவன் காத்திருக்க வேண்டுமாம். தண்டனை கொடுக்கத்தான் காப்பாற்றினானாம். இதற்கு அவளே அவள் கைகளால் அவனை கொன்றிருக்கலாம். நிம்மதியாக இறந்திருப்பான். இத்தனை வலியை அனுபவிக்க தேவையில்லையே. சில நொடிகள் அதே போல் அமர்ந்திருந்தவன் ஒரு ஆழ்ந்த மூச்செடுத்து கொண்டு ஒரு முடிவோடு நிமிர்ந்தான். நான் சொல்றத கொஞ்சம் கவனமா கேளு சாரு, அழுத்தமாக கூறி அவள் கவனத்தை தன்புறம் திருப்பிவிட்டு பேசினான் ஜெகன். நான் செய்யறது எல்லாமே தப்புதான் சாரு. முதல்ல நிஜமாவே எனக்கு தப்பா தெரியல. அத்தனை கோபம் இருந்தது உன் மேல. அதை தாண்டி நான் எதுவுமே யோசிக்கல. ஆனா அன்னைக்கு ஊர்ல மேலே சொல்ல முடியாமல் ஜெகன் நிறுத்த, அந்த நாள் நினைவில் சாருவின் உடலும் இறுகியது. அன்னைக்கு நான் வேணும்னே செய்யல சாரு. என்ன மீறி அத்தனை கோபமும் ஒரே நேரத்துல வெளிப்பட்டுடுச்சு. அதுக்கு பின்னாடிதான் கொஞ்சம் நிதானமா யோசிக்கவே முடிஞ்சது. யோசிச்சப்போ எத்தனை பாவங்களை செஞ்சு வச்சிருக்கேனும் புரிஞ்சுது. நான் உன்கிட்ட சொன்னதுதான் சாரு. எதையும் மன்னிப்போன்ற வார்த்தையில அடைக்கிட நானும் விரும்பல. நீ எனக்கு என்ன தண்டனை வேணும்னாலும் வேண்டாம், ஒரு மண்ணும் வேண்டாம். ஜெகன் பேசிக்கொண்டிருக்கும் போதே இடையில் கத்திவிட்டாள் சாரு. அவள் கத்தியதில் பேசுவதை நிறுத்திவிட்டு ஜெகன் அவளை பார்க்க, அவளோ காதை மூடிக்கொண்டு இன்னும் கோபத்தோடு அவனை பார்த்தாள். தண்டனையும் வேண்டாம், பழி வாங்கவும் வேண்டாம். அந்த உணர்வால பட்டதெல்லாம் போதும். ஏதோ சின்ன கோபத்துக்கு நான் பெருசா தப்பா செய்ய போய் அதுக்கு வினையா என் வாழ்க்கையே பறி கொடுத்துட்டனே. இதுக்கு மேல ஒண்ணுமே வேண்டாம். இனி இந்த வாழ்க்கை முடிஞ்சா போதும். கோபத்தோடு ஆரம்பித்தவள் ஆற்றாமையோடு முடிக்க, ஐயோ அப்படி பேசாத சாரு ப்ளீஸ் என துடித்து விட்டான் ஜெகன். அவன் வார்த்தைகள் கொடுத்த உயிர் வலியை முயன்று ஜீரணித்துக் கொண்டு தொடர்ந்து பேசினாள். நடந்து முடிஞ்ச எதையும் மாத்த முடியாது சாரு. ஆனா இனி நடக்கிறத நல்லதா செய்ய முடியும் இல்லையா? எனக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கொடு சாரு. மெதுவாக ஜெகன் கேட்க, இப்போது சாரு அவனை குழப்பத்தோடு பார்த்தாள். அன்றும் இதே போல்தானே பேசினான். என்ன சரி செய்வான்? எரிச்சலோடு நிமிர்ந்தவள், என்ன 2ஆம் தாரமா பெருந்தன்மையான மனசோட கல்யாணம் பண்ணிக்க போறியா?
அவள் குரலில் அதிகமான நக்கல் தான் இருந்தது. அவள் கேள்விக்கு முதலில் ஜெகன் எந்த பதிலும் கூறவில்லை. அமைதியாக தான் இருந்தான். பின் மெதுவாக அவளை பார்த்தவன், எனக்கு முதலும் கடைசியுமா நடந்த திருமணம் உன்னோட மட்டும்தான் சாரு. வீட்ல மனைவி இருக்கான்னு சொன்னது உன்னை கஷ்டப்படுத்தணும்னே. அதற்கு மேல் கூற முடியாமல் நிறுத்திவிட்டான் ஜெகன். அவன் கூறிய விஷயத்தை கேட்டு சாரு எப்படி உணர்ந்தாள் என்று அவளுக்கே தெரியவில்லை. பொய்யா? இந்த பொய் அவளை என்ன பாடுபடுத்தியது? ஒவ்வொரு முறையும் தன்னை தானே அருவறுத்து எத்தனை துடித்திருப்பாள். எத்தனை சுலபமாக பொய் என்று கூறுகிறான். 1% கூட மாற்றம் இருக்கக்கூடாதுன்னு சரியா பழிவாங்கியிருக்கீங்க இல்லையா என்று கேட்டபோது சாருவிற்கு லேசாக சிரிப்பு கூட வந்தது. அவள் கூறிய ஒரு பொய் அவன் உயிரை எடுக்கும் வரை போனதில் அதே போல் ஒரு பொய்யை கூறி அவள் உயிரை எடுத்திருக்கிறான். ஜெகன் உண்மையாகவே அதைத்தான் செய்ததால் அவனாலும் மறுக்க முடியவில்லை. உண்மைதான் சாரு, அதே வலிய உனக்கும் கொடுக்கணும்னு தான் நினைச்சேன். இத அவன் கூறும் பொழுது பெரும் வேதனையோடு சாருவின் முகம் சுருங்கியது. அதை நொடியில் கண்டு கொண்டவன், ஆனா இப்ப புரியுது சாரு, ஆண் மனசுக்கும் பெண் மனசுக்கும் இருக்க வித்தியாசம். அது புரியாமதான் சாரு நான் எல்லாத்துக்கும் ரொம்பவும் வருந்துறேன் சாரு. அத வார்த்தையால மட்டுமே எப்படி நிரூபிக்கிறதுன்னு எனக்கு தெரியல. ஒரு வாய்ப்பு சாரு, வாழ்ந்து காண்பிச்சுதான் நான் நிரூபிக்க முடியும். அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம். இதையும் அவன் கூறித்தான் ஆக வேண்டும். எதையும் மறைக்க அவன் விரும்பவில்லை. சாரு அவனை கேள்வியோடு பார்க்க, திருமணம்தான் ஆகலையே ஒழிய நான் ஒன்னும் உத்தமனா இருக்கல சாரு. செய்யாத தப்புக்கு அடி வாங்கியதன் விளைவு அதுக்கு மேல என்ன நல்லவனா இருக்க விடல. நீ சொன்ன தப்ப செஞ்சிடணும்ன்ற வெறியில பெண்களோட உறவுல இருந்த பெரும் சங்கடத்தோடு கூறி முடித்துவிட்டு ஜெகன் சாருவை பார்க்க ஏதோ லேசாக இலகி இருந்த அவள் மனம் மீண்டும் பெரிதாக இறுகிவிட்டது. அவள் மனதில் இருந்தே தெரிந்துவிட்டது. எப்படியானாலும் அவள் கணவன் அவளோடு மட்டும்தான் வாழ்ந்தான் என்றெல்லாம் நினைத்துவிட முடியாதே. அவள் முகத்தையே பார்த்து கொண்டிருந்த ஜெகன், ப்ளீஸ் சாரு, நான் ஏற்கனவே சொன்னதுதான், முடிஞ்ச எதையும் மாத்த முடியாது. ஆனா இனி எந்த தவறும் செய்யாம உன்னை நல்லா பாத்துக்கிறேன் சாரு. எல்லாத்தையும் மறந்து புதுசா ஒரு வாழ்க்கைய தொடங்கலாம் மெதுவாக ஜெகன் கூற, சீ என கத்திக்கொண்டு எழுந்து விட்டாள் சாரு. வாழ்றதா? அதுவும் புதுசா? எத்தனை சுலபமா சொல்றீங்க? மறுபடியும் ஒரு முறை உங்களோட வாழ்றதுக்கு நான் தீ குளிச்சுடுவேன். கோபத்தோடு சாரு கத்த, ப்ளீஸ் சாரு என வலியோடு கூறிக்கொண்டே அவளை அணைக்க வந்தான் ஜெகன். அதில் சட்டென பின்னால் நகர்ந்து விட்டவள் ஒரு ஆழ்மன மூச்செடுத்து கொண்டு அவன் கண்களை பார்த்து, இதோ பாருங்க ஜெகன், நீங்க செஞ்சு வச்ச செயல் ஒரு பொண்ணை எந்த அளவு அசிங்கப்படுத்தும்னு உங்களுக்கு புரிஞ்சுதானே எனக்கு தெரியல. புரியாட்டாலும் ஒன்னும் இல்ல. முதலாம் தப்பா நீங்க என்னை தொட்டப்பவே என் உயிர் போயிடுச்சு. அதுவும் அன்னைக்கு அதை விட பெரிய அவமானம் என்னவா இருக்க முடியும்? அதை சுமந்துக்கிட்டு வாழ்ற அளவு தைரியம் எனக்கு இல்ல ஜெகன். நான் சாதாரண குடும்பத்துல பிறந்தவ. ஒரு கட்டத்துக்கு மேல என்னால தாங்க முடியாது. எனக்கு இப்ப தேவைப்படுறதெல்லாம் இந்த வழியிலிருந்து விடுதலை தான். அந்த ஆள் என் கழுத்தை அறுத்து போட்டிருந்தா நிம்மதியா போயிருக்கும். நீங்க அவமானப்படுத்திட்டீங்கன்னு தான் நான் தற்கொலை செஞ்சுக்கிட்டேன்ற செய்தி, அதை விட ஒரு விபத்துல செத்துட்டேன்ற செய்தியுடைய வீரியம் கொஞ்சம் கம்மியா இருந்திருக்கும் இல்லையா? கேள்வியோடு முடித்துவிட்டு அவள் அவனை பார்த்தபோது அவன் சுவற்றை பார்த்து திரும்பி நின்றிருந்தான். எப்போது திரும்பினான் அது அவளுக்கு தெரியவில்லை. அவள் பேசி முடித்து சில நொடிகள் கழித்து திரும்பியவன் முகம் கன்றி சிவந்து இறுகி கிடந்தது. சாரு, நீ முதல்ல சொன்னதெல்லாம் சரிதான். என்னோட நீ வாழ முடியாது, எனக்கு புரியுது, விட்டுடு. ஆனா அதுக்கு பின்னாடி நீ சொன்ன எதுவும் நான் ஒத்துக்க மாட்டேன். நான் செஞ்ச பாவத்துக்கு நீ ஏன் உயிரை விடணும்? அது மட்டும் என்ன மீறி எப்போ நடக்காது. வேற என்ன வேணும்னாலும் கேளு, எதுனாலும் நான் செஞ்சு தருவேன். இறுகிவிட்ட குரலோடு ஜெகன் பேச சாருவிற்கு அவன் குரலிலும் பேச்சிலும் கோபம்தான் வந்தது. எனக்கு உங்ககிட்ட இருந்து விடுதலை மட்டும்தான் வேணும் என கோபத்தோடு சாரு கத்த, அவளை கூர்மையாக பார்த்து கொண்டே தன் ஃபேண்டில் சொருகி வைத்திருந்த துப்பாக்கியை நிதானமாக எடுத்தான் ஜெகன். அதை ட்ரிகர் செய்தவன்
நேராக அதை தன் நெற்றி பொட்டில் வைத்துக்கொண்டு சற்று பின்னால் நகர்ந்தான். தன்னை அதிர்ச்சியோடு பார்த்து கொண்டிருந்த சாருவின் கண்களை அழுத்தமாக பார்த்தவன், நிரந்தர விடுதலையா கொடுத்துடுவா சாரு என்று அதே அழுத்தத்தோடு கேட்க, அவன் செயலில் உச்சகட்ட திகைப்பில் பேச்சு கூட வராமல் விழித்தாள் சாரு. அத்தியாயம் 24. ஜெகனின் செயலை சுத்தமாக எதிர்பார்க்காத சாரு உச்சகட்ட அதிர்ச்சியுடன் அவனை பார்த்து கொண்டிருந்தாள். அதிலும் அவன் கண்களில் இருந்த அழுத்தம் அவளுக்கு பெரும் பயத்தை கொடுத்தது. அது சொன்னதை செய்துவிடும் பார்வை. அத கீழே இறக்குங்க ஜெகன் என கூறிக்கொண்டே அவள் துப்பாக்கியை பிடிக்க வர சட்டென்று பின்னால் நகர்ந்தான் ஜெகன். நோ சாரு என அவன் அழுத்தமாக கூற, அவன் கையை பிடிவாதமாக பிடிக்கவும் அவளுக்கு பயமாக இருந்தது. கையை சுடுவதற்கு தயாராக வைத்திருந்தான். அவள் ஏதாவது பிடிக்கப் போய் எங்கேயாவது பட்டுவிட்டால்? சாரு பயத்தோடு அவனை பார்க்க, சொல்லு சாரு, உனக்கு இது போல விடுதலைதான் வேணும்னா அது உன் உயிர் போனா மட்டும் இல்ல, ஏன் உயிர் போனாலும் கிடைக்கும். ஒருவர் இறப்பில் வரும் விடுதலைதான் வேணும்னா நிச்சயம் அது ஏன் உயிராத்தான் இருக்கும். பார்வையை கொஞ்சமும் மாற்றிக்கொள்ளாமல் குரலில் அதீத அழுத்தத்தோடு ஜெகன் பேச பேச சாருவிற்கு பயம் ஏறிக்கொண்டே போனது. முட்டாள்தனமா பேசாதீங்க ஜெகன் என மனம் கேட்காமல் சாரு கத்திவிட, அதில் லேசாக சிரித்தவன், எப்படி சாரு, நீ பேசினா மகா புத்திசாலித்தனம், நான் பேசினா முட்டாள்தனமா? இது என்னம்மா அநியாயம்? உதட்டில் லேசாக தோன்றியிருந்த புன்னகையோடு ஜெகன் கேட்க, அவன் சிரிப்பை எல்லாம் தாண்டி இன்னும் அவன் கை இருந்த நிலையில் அவளை பயமுறுத்தி கொண்டிருந்தது. இப்படி ஒரு செயலை சுத்தமாக ஜெகனிடமிருந்து அவள் எதிர்பார்க்கவில்லையே. ஏற்கனவே அவளால் ஒரு முறை அவன் உயிருக்கு ஆபத்து வந்து அவள் பட்டது பத்தாதா, மீண்டும் ஒரு முறையா? அவன் சும்மா சொல்கிறான் என்று கூட நினைக்க முடியாத அளவு அழுத்தமாக வேறு நிற்கிறானே. இதற்கு என்னதான் முடிவோ என்று தெரியாமல் விழித்த சாரு மனதில் இருந்து அவள் அறியாமல் தற்கொலை என்னும் எண்ணம் குறைந்திருந்தது. அவள் அமைதியாகவே நிற்பதை ஒருவித வலியோடு பார்த்து கொண்டிருந்த ஜெகன், நிரந்தர விடுதலைதான் வேணும் இல்லையா என மீண்டும் ஒரு முறை அழுத்தமாக கேட்க, இந்த முறை அவன் கைகள் விசையை அழுத்தவே போய்விட்டது. அதில் பதறிவிட்டவள், ஐயோ வேண்டாம் என கத்திவிட, அவள் வார்த்தையில் சற்று நிதானித்தான் ஜெகன். நிஜமாதான் சொல்றியா சாரு என இன்னமும் துப்பாக்கியை இறக்காமல் அவன் கேட்க, தன் அவசரத்தை விட்டுவிட்டு நிதானமாக அவனை பார்த்தவள், உண்மைதான், நீங்க சொன்னது போல வாழவெல்லாம் முடியாது, ஆனா சாகவும் மாட்டேன் என தானும் அழுத்தமாக கூறினாள் சாரு. அதில் கசப்பாக புன்னகைத்து கொண்டவன், பரவாயில்ல சாரு, அதை கேட்கிற தகுதி எனக்கு இல்லைன்னு புரிஞ்சிடுச்சு. பேசிக்கொண்டே துப்பாக்கியை மீண்டும் ஃபேண்டில் வைத்து விட்டான் ஜெகன். அதை பார்த்ததும் தான் சாருவிற்கு நிம்மதியான மூச்சே வந்தது. உன்னுடைய முதல் தேவை என்கிட்ட இருந்து விடுதலை இல்லையா கேள்வியோடு அவன் நிறுத்த, அவனை நிமிர்ந்து பார்த்தவள், என்று மட்டும் முணுமுணுத்தாள். என்ன விட்டுட்டு தனியா ஊருக்கு போனா உன் அப்பா தாங்குவாரா? இந்த கேள்வியில் அவள் சந்தேகத்தோடு ஜெகனை பார்க்க, அவன் முகத்தில் முன்பிருந்த எந்த குரோதமும் இல்லை, தேவையை அறிந்து கொள்ளும் துணி மட்டுமே இருந்தது. மாட்டாரு என ஒரே வார்த்தையில் சாரு பதில் கூற, வேறென்ன செய்ய போற என்றான் ஜெகன். இங்கேயே ஏதாவது வேலை தேடிக்கிற, முடிஞ்ச வர அவருக்கு தெரியாம பாத்துக்கிற, மீறி தெரியும் போது விதி, விரக்தியோடு சாரு கூறி முடிக்க, தெரிய வேண்டாம், தெரியாம பாத்துக்கலாம் என்றான் ஜெகன் உறுதியாக. மேலும் சற்று யோசித்தவன், எங்க போய் வேலை தேடுவ, கிடைக்கிற வர என்ன செய்வ, இனி நான் செய்யறது எதுவும்? அவன் யோசனையோடு நிறுத்த, நிச்சயம் ஏத்துக்க மாட்டேன் என்று முடித்து வைத்தாள் சாரு. ஐனோ என எந்த உணர்வுமற்று கூறியவன், நான் சொல்றது சரி வருதா பாரு சாரு, என் நண்பன் ஒரு போட்டோகிராஃபி இன்ஸ்டிடியூட் வச்சிருக்கான், அதுல அட்மின் செக்ஷன்ல வேலை காலியா இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருந்தான். அங்க வேலைக்கு போ, உனக்கு தேவையான சம்பளம் பாதுகாப்பு ரெண்டுமே கிடைக்கும். தனது யோசனையிலேயே ஜெகன் கூறிக்கொண்டே போக, வேண்டாம் என்றாள் சாரு அழுத்தமாக. அவள் வார்த்தையில் புருவங்கள் நெறிய ஜெகன் அவளை பார்க்க, போயும் போயும் உங்க நண்பர்கிட்டயா? உங்க நிழல் கூட படாத இடத்துக்கு போகணும்னு ஆசைப்படுறேன்.
உங்க முகத்துல இனி என் வாழ்நாள்ல விழிக்கவே நான் விரும்பல. சிறு முகஸ்தொலிப்போடு சாரு கூற, அவளை எந்த உணர்வுமற்று வெறித்தவன், அவ்வளோதான, நீ என்ன பார்க்க வேண்டி இருக்காது. உன்னை பத்திரமா விட்ட அடுத்த நொடியில இருந்து உன் கண்ணுல பட மாட்டேன். மத்தபடி நீ அங்க இருந்தாதான் உனக்கு பாதுகாப்பு. என் நண்பன் வினய் உனக்கு ஞாபகம் இருக்கா? என்னோட 4 வருடம் முன்பு ஊருக்கு வந்தவன். கூறிவிட்டு ஜெகன் நிறுத்த சாருவும் யோசித்து பார்த்தாள். லேசாக ஞாபகம் வந்தது. இருக்கு என அவள் கூற, அவனோட இன்ஸ்டியூட் தான் அது. அடம் பிடிக்காம அங்க வேலைக்கு போச்சாரு. நீ பாதுகாப்பா இருக்கின்ற நிம்மதியாது எனக்கு இருக்கும். ப்ளீஸ் கெஞ்சலாக ஜெகன் கேட்டான். அவன் அழுத்தி பேசியிருந்தால் கூட மறுத்திருப்பாளோ என்னவோ. அவன் கெஞ்சி கேட்டதும் கொஞ்சம் யோசித்தாள் சாரு. உடனடியாக வேறு வேலை கிடைப்பது, போற இடத்தில் பாதுகாப்பு, எல்லாமே கேள்விக்குறிதான். அதற்கு ஜெகன் சொல்வதை அவளுக்கு நியாயமாகத்தான் பட்டது. சரி போறேன். ஆனா உங்களை ஒரு முறை அங்க பார்க்க நேர்ந்தா கூட அடுத்த ஒரு நொடி கூட அங்க இருக்க மாட்டேன். அழுத்தம் திருத்தமாக சாரு பேச, ஜெகனிடம் மீண்டும் அதே உணர்வற்ற முகமே. தேவை இருக்காது என அவனிடமிருந்து அழுத்தமாகவே பதில் வந்தது. மீண்டும் சிறிது நேர அமைதி. சாரு, கடைசியா ஒரே ஒரு முறை மறுக்காத ப்ளீஸ். கரகரப்பான குரலில் கேட்டவன் அவளை அதிகம் யோசிக்க விடாமல் இழுத்து அணைத்து விட்டான். அவன் செயலில் கொஞ்சமும் ஒன்று முடியாமல் சாரு திணற, சாரு ப்ளீஸ், நான் ஒன்னும் செய்ய மாட்டேன். ஒரு நிமிஷம் ப்ளீஸ் ப்ளீஸ்மா. தன் காதருகில் ஒலித்த அவன் குரலில் உள்ளுக்குள் என்னவோ செய்ய அவளுக்கு உடன்பாடில்லாவிட்டாலும் அமைதியாக நின்று விட்டாள் சாரு. அவனது அணைப்பில் என்ன இருந்தது? ஏதோ ஒன்று அவள் மனதை பெரிதாக பாதித்தது. அழுத்தமாக தான் அணைத்திருந்தான். ஆனால் வலிப்பது போல் இல்லாமல் அது வேறு ஒரு உணர்வு. சாருவிற்கும் புரியவில்லை. ஆனால் ஜெகனுக்கு தெரியும். முதல் முறையாக மனம் நிறைந்த காதலோடு அவளை அணைத்திருக்கிறான். அதை வாயால் சொல்லக்கூட முடியாத நிலை. அதற்கான தகுதியை முழுதாக இழந்துவிட்டோம் என அவனுக்கும் புரிந்துதான் இருந்தது. சொன்னது போலவே சிறிது நேரத்தில் அவளை விட்டு விலகியவன், நாளைக்கு தயாரா இருச்சாரோ, உன்னை ஒரு லேடிஸ் ஹாஸ்டல்ல சேர்த்து விடுறேன், அங்கிருந்து வேலைக்கு போய்க்கலாம் என கூறிக்கொண்டே அவன் நகர, இல்ல நான் இங்கேயே இருந்துக்கிறேன் என்றாள் சாரு அவசரமாக. அதில் நின்று அவளை நிதானமாக திரும்பி பார்த்தவன், இங்க பாதுகாப்பில்ல சாரு, என்ன பார்க்க கூடாதுன்னு சொல்லிட்ட. சோ நான் வர முடியாது. தனியா இருக்கிறது ரிஸ்க், வேண்டாம். ஜெகன் தெளிவாக பேச அவனை ஒரு மாதிரி நக்கலாக பார்த்தாள் சாரு. அதில் கண்கள் இடுங்க ஜெகன் அவளை பார்க்க, என்ன ஆகிடும் ஜெகன்? இனி என்கிட்ட இலக்க என்ன இருக்கு? நீங்க வந்து குடும்பம் நடத்தினா அது உலக மகா நியாயம். இதுவே மற்றொருவன்னா அந்நியாயமா? ஏற்கனவே கெட்டுப்போன உடல் தானே. சாரு, அவள் பேச்சை சகிக்க முடியாமல் சத்தமாக கத்திவிட்டான் ஜெகன். முதலில் கோபத்தில் கத்திவிட்டானே ஒழிய என்ன சொல்வதென்றுதான் அவனுக்கு தெரியவில்லை. அவள் கூறிய அனைத்துமே நியாயமாக இருக்கும்போது அவன் என்ன மறுத்து பேச முடியும்? என்ன கஷ்டப்படுத்த உன்னை நீயே அசிங்கப்படுத்திக்காத என ஜெகன் மெதுவாக கூற, ஏன் அந்த உரிமையும் உங்களுக்கு தான் இருக்கா? பட்டென்று அவளிடமிருந்து வந்த பதிலில் அவன்தான் நொந்து விட்டான். தவறு புரிய ஆரம்பித்த நொடியிலிருந்து அவன் தவறின் வீரியத்தை ஒவ்வொருவராக முகத்தில் அடித்தது போல அவனுக்கு புரிய வைத்துக் கொண்டுதான் இருக்கின்றன. அதிலும் இப்போது சாரு கேட்ட கேள்வி முழுதாக நடுமண்டையில் ஆணி அடித்தாற் போல அவனுக்கு தன் செயலை உணர்த்தியது. ஆம், அவன் எதற்கு பயந்து அவளை தனியாக இருக்க வேண்டாம் என்று சொல்கிறானோ அதைத்தானே அவனே செய்தான். எல்லாவற்றையும் விட தாலியை கலட்டியதும் மனைவி இருக்கிறாள் என அவன் சொன்ன பொய்யும் அவள் மனதை கொல்ல போதுமானதாக இருந்திருக்கும் என வலிக்க வலிக்க உணர்ந்தான் ஜெகன். மனதின் வலியை தலையை அளந்த கோதி கட்டுப்படுத்தி கொண்டவன், எனக்கு புரியுது சாரு, இதுக்கு நான் உன் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டா கூட பத்தாது. எனக்கான பலனை நான் அனுபவிக்கிறேன், அது என்னோட. அதுக்காக உன்னை இங்க தனியா விட முடியாது. எதுவும் விதடாவாதம் பேசாம நாளைக்கு என்னோட வா சாரு. அவன் பேச்சிற்கு அவள் கோபத்தோடு ஏதோ சொல்ல வர, வேண்டாம் என முன்னெச்சரிக்கையாக தடுத்து விட்டான் ஜெகன். முன்பு போல் எதுவும் பேசிவிடாதே. ஏற்கனவே சொன்னனே,
கோபத்துல என்ன செய்யறோன்னு புரியாம பெரிய பாவம் செஞ்சுட்டேன். அதுக்கு நான் தான் படணும், நீ இல்ல. ரோட்ல நடந்து போகும்போது சேர அடிச்சுதான் நினைச்சுக்க சாரு. அத அலம்பிட்டு அடுத்த வேலைய பாக்குறது தான் நல்லது. இனி உன் கண்ணு முன்னால நான் வரவே மாட்டேன், இது உறுதி. அழுத்தமாக ஜெகன் பேச அதற்கு மேல் அவளுக்கும் மறுக்க தோன்றவில்லை. காயப்படுத்துவது போல்தான் அவளுக்கே பேச வருகிறது. அதையும் அவனே செய்து கொள்கிறான். பின்னே அவள் சொல்ல என்ன இருக்கிறது? நாளைக்கு தயாராயிரு, காலையில வந்து உன்னை அழைச்சிட்டு போறேன் என்று விட்டு சம்மதத்திற்காக அவள் முகம் பார்த்தான் ஜெகன். அவள் தலையை மட்டும் ஆட்ட ஒரு நொடி நின்று அவளை ஆழமாக பார்த்துவிட்டு வேகமாக கிளம்பிவிட்டான். அன்று இரவு வெகு நேரம் அவன் வீட்டிற்கு செல்லவே இல்லை. அன்னையிடம் வேறு ஏதேதோ சொல்லி வைத்துவிட்டுத்தான் வந்திருந்தான். அவர் கேள்விக்கு பதில் சொல்ல முடியாது என்பது ஒரு காரணம். மற்றொரு முக்கிய காரணம், அவன் மனதை அவனால் கட்டுப்படுத்த முடியவில்லை. அதில் இருக்கும் வலியை வைத்துக்கொண்டு அவனால் யாரையும் எதிர்கொள்ள முடியாது. நள்ளிரவு வரை சுற்றித் திரிந்தவன் வெகு நேரம் கழித்தே வீட்டிற்கு சென்றான். அங்கும் அதிக நேரம் இருக்க முடியாமல் குளித்துவிட்டு சிவகாமி எழுந்து வருவதற்கு முன்பே மீண்டும் கிளம்பியும் விட்டான். அத்தியாயம் 25. ஜெகன் நேராக சென்றது அவர்கள் போட்டோகிராஃபி இன்ஸ்டிடியூட்டுக்குத்தான். வினையையும் போன் செய்து வர சொல்லி இருந்தான். அதிசயமாக ஜெகன் அழைத்ததில் கொஞ்சம் வேகமாகவே வந்து சேர்ந்தான் வினை. இருவரும் அலுவலக அறையில் அமர்ந்திருக்க சில நொடிகள் ஜெகன் எதுவும் பேசவே இல்லை. இன்று எல்லாமே வினைக்கு புதிதாக தான் இருந்தது. ஜெகன் அழைத்ததே அதிசயம். இப்போது அவன் தயங்கி அமர்ந்திருப்பது அதைவிட பெரிய அதிசயம். ஜெகன் எதற்குமே தயங்கி அவன் பார்த்ததே இல்லை. என்ன ஜெகா என வினையே தொடங்க ஒரு ஆழ்ந்த மூச்செடுத்து கொண்டு நிமிர்ந்தான் ஜெகன். சாருலதா ஞாபகம் இருக்காடா? ஜெகன் மெதுவாக கேட்க, மறக்க முடியுமாடா என்ற வினையின் குரலில் சிறு வலியின் சாயல் இருந்ததோ? தான் சொல்ல போகும் விஷயத்தை கேட்ட பின்பும் அது நிலைக்குமா என ஜெகனுக்கு சந்தேகமாக தான் இருந்தது. பதில் சொன்னதும் தான் வினைக்குமே இவ ஏன் அவளை பத்தி கேட்கிறா என்று உறுத்தியது. அந்த விஷயம் முடிந்து பல வருடங்கள் ஆகிவிட்டதே. வினை கூட கொஞ்ச நாள் ஜெகன் சாருவை என்ன செய்வானோ என பயந்து கொண்டுதான் இருந்தான். ஜெகன் அதை பற்றி எதுவும் பேசாததில் அவளை விட்டுவிட்டான் என்றுதான் நினைத்திருந்தான். இப்போ எதுக்கு அவ பேச்சு? சிறு பயத்தோடு வினை ஜெகனை பார்க்க அவன் பார்வையை எதிர்கொள்ள முடியாமல் வேறு எங்கோ பார்த்து வைத்தான் ஜெகன். நான் அவளை திருமணம் செஞ்சுக்கிட்டேன்டா. ஜெகன் கூறியதில் வினை ஒன்றும் பெரிதாக மகிழ்ந்து விடவில்லை. நிச்சயம் நல்லதாக எதுவும் செய்திருக்க மாட்டான் என்று அவனுக்கு தெரியும். அந்த பொண்ணை என்ன பண்ணுன ஜெகா? நண்பனை ஆராய்ந்து கொண்டே வினை கேட்க ஜெகனின் உடல் வெகுவாய் இறுகியது. அவன் தவறுதான் செய்திருப்பான் என வினை முடிவு கட்டும் அளவு மிருகமாக அல்லவா இருந்திருக்கிறான். முயன்ற உணர்வுகளை மறைத்து கொண்டு நண்பனை பார்த்தவன், நிச்சயம் நல்ல எண்ணத்துல செய்யல வினை. அவளை எத்தனை முடியுமோ அத்தனை படுத்திட்ட. கோபத்துல தவறா தெரியாத எல்லாமே இப்போ கோபம் குறைஞ்ச பின்னாடி யோசிச்சா பெரும் பாவமா தெரியுது. எந்த உணர்வும் காட்டாமல் ஜெகன் கூறினாலும் முகத்திலும் குரலிலும் தேங்கி இருந்த வலியை அவனால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. கற்பாறை போல் இறுகி கிடந்த முகமே அவன் வெகுவாய் வருந்துகிறான் என்று வினைக்கு உணர்த்தியது. உனக்கு திருமணம் ஆனது வெளியில யாருக்கும் தெரியாது இல்லையா என்ற வினையின் கேள்விக்கு தலை குனிந்து மறுப்பாக தலை மட்டுமே அசைத்தான் ஜெகன். அதிலேயே ஓரளவு வினைக்கு விஷயம் புரிந்து போயிற்று. பெரிய தப்பு ஜெகா என மனம் கேட்காமல் வினை கூற, தெரியுது என்றான் ஜெகனும் வலியோடு. ஏற்கனவே வருந்துபவனை மேலும் படுத்த வினைக்கு மனம் வரவில்லை. ஜெகன் எதையும் கொட்டக்கூடிய ஆள் கிடையாது. அவன் இந்த அளவு பேசுவதே பெரிது. அதற்கு மேல் துருவினால் அவன் போய்விடக்கூட வாய்ப்பிருக்கிறது என்பதால் முடிந்ததை அப்படியே விட்டுவிட்டு அடுத்து பேசினான் வினை. சாரு கோபமா இருக்காளா? இதற்கும் ஜெகனிடம் இருந்து ஆமோதிப்பான தலையசைப்பே. சரி பண்ண முடியாதாடா? ஜெகன் சரி செய்யத்தான் முயற்சிக்கிறான் என புரிந்துதான் வினை கேட்டான். நான் நினைக்கிற வழியில முடியாது, அதான் அவ கேட்கிற வழியில செஞ்சு கொடுக்கலான் இருக்கேன். அதுக்குதான் உன்னை கூப்பிட்டேன். மறுத்து விட்ட குரலில் ஜெகன் கூற, என்ன செய்யணும் ஜெகா?
என நேரடியாக விஷயத்திற்கு வந்தான் வினய். அவன் புரிந்துணர்வில் ஜெகனின் மனம் நெகிழ்ந்துவிட, தேங்க்ஸ்டா என்று விட்டு தொடர்ந்து பேசினான். சாருவை இங்கேயே வேலையில சேர சொல்லியிருக்கேன். இது உன் இன்ஸ்டியூட்னு தான் அவளுக்கு தெரியும். நான் பார்ட்னர்னு தெரியாது. கடைசி வர தெரியாம பாத்துக்கிறது உன்னோட பொறுப்பு. அடுத்து இந்த உதவி உன்னால முடிஞ்சா செஞ்சா போதும். நம்ம அபிராமிய கொஞ்ச நாளைக்கு வேலைக்கு வந்து சாருவோட பழக சொல்ல முடியுமாடா? அவங்க 2 பேரும் தோழியா பழகிட்டா சாருவை பத்தின டென்ஷன் எனக்கு கொஞ்சம் குறையும். கஷ்டம்னா வேண்டாம். இதுல என்ன கஷ்டம் இருக்கு ஜெகா? எனக்கு புரியுது. கண்டிப்பா அபிராமிய வர சொல்றேன். சாரு பாதுகாப்பு ஏன் பொறுப்பு என உறுதியாக வினய் கூற, அப்போதுதான் ஜெகனுக்கு சற்று நிம்மதியாக இருந்தது. தேங்க்ஸ்டா. அவ தங்க போற லேடிஸ் ஹாஸ்டல் அட்ரஸ் உனக்கு அனுப்புறேன். அதுக்கு அப்பாயின்மெண்ட் லெட்டர் அனுப்பிடு என கூறிக்கொண்டே ஜெகன் எழுந்துவிட, ஜெகா என சிறு தயக்கத்தோடு நிறுத்தினான் வினய். பரவாயில்ல கேளுடா என கண்களை எட்டாத புன்னகையோடு ஜெகன் கூற, நீ சாருவ விரும்புறியாடா என்றான் வினய் தயக்கத்துடனே. ஏனோ இது வெறும் குற்ற உணர்ச்சியாக அவனுக்கு தோன்றவில்லை. அவன் கேள்வியில் ஜெகனின் முகம் பெரும் வலியோடு சுருங்கியது. எஸ், ஐ லவ் ஹர், பட் பிரயோஜனம் இல்ல என எங்கோ வெறித்து கொண்டு ஜெகன் கூற, சாரு உன்ன என்று நிறுத்தினான் வினய். அதில் ஜெகனின் உடல் மேலும் இறுகி போயிற்று. அதுக்கு ஆசைப்படுற தகுதி கூட நான் இழந்துட்டேன். அவளை நல்லா பாத்துக்கோ, எந்த உணர்வும் காட்டாத குரலில் கூறிவிட்டு வேகமாக சென்று விட்டான் ஜெகன். அன்று காலையிலேயே சாருவும் பாக்கியம், புவனியின் அம்மா, மேலும் அவளின் மேல் அன்போடு இருந்தவர்களிடமும் போவதாக கூறிவிட்டாள். மற்றவர்களுக்கு பெரிதாக ஒன்றும் தெரியாததால் சாரு இங்கிருந்து போவதே மகிழ்ச்சி என்ற நிலையில் அவளை வாழ்த்திவிட்டு செல்ல, கடைசியாக பாக்கியமும் சாருவும் மட்டும்தான் இருந்தன. சாருமா, இப்போதாண்டா கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. இனி உனக்கு எந்த கஷ்டமும் வராதுடா. அவனும் திருந்திட்ட மாதிரி தான் தெரியுது. இனி உன்னை படுத்த மாட்டான். நிம்மதியா இருடா மனதார பாக்கியம் கூற, லேசாக புன்னகைத்தாள் சாரு. என்னக்கா, பெருசா ஒன்னும் தோணல. போற போக்குல போகட்டும்னு விட்டுட்டேன். அவள் குரலில் இப்போதும் சலிப்புதான் இருந்தது. அதில் அவளை அழுத்தமாக பிடித்து தன் புறம் திருப்பினார் பாக்கியம். இத்தனை சலிப்பு கூடாது சாரு. ஏதோ சரியில்லாத நேரம் பட்டுட்ட. இடையில உடல்நலம் சரியில்லாம படுத்த படுக்கையா இருந்திருந்தா திரும்பி எழுந்து வாழ மாட்டியா? அது போல நினைச்சுக்கணும். வேற எதுவும் யோசிக்காத. சில நாட்கள் கழிச்சு மறுபடியும் நீங்க வரணும். அப்போ ஒரு புது சாருவை பார்த்தா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேண்டா. மென்மையாக பாக்கியம் பேசிய போது அவளுக்கும் ஏதோ சிறு நம்பிக்கை வருவது போல் இருந்தது. கண்டிப்பா முயற்சிக்கிறேன்கா என்று விட்டு சாரு வந்து விட்டாள். அவள் வீட்டிற்கு வந்த சிறிது நேரத்தில் ஜெகனும் வந்து சேர்ந்தான். வந்தவன் அவள் முகத்தை கூட நேராக பார்க்கவில்லை. போகலாம் சாரு என்றவன் அவள் பையை தூக்கி கொண்டு வெளியே வர அவளும் அவனை தொடர்ந்தாள். வீட்டை பூட்டி சாவியை எடுத்துக்கொண்டவன் தனது வேக நடையோடு முன்னால் சென்று விட்டான். சாரு பொறுமையாக தான் சென்றாள். அவன் கார் அருகில் காத்திருக்க சாரு வந்து ஏறியதும் தான் தானும் காரில் ஏறி காரை எடுத்தான் ஜெகன். இருவருக்குள்ளும் எந்த பேச்சும் இல்லை. முதல் முறை இங்க வந்த போது இருந்த அதே நிலை. ஆனால் இருவர் மனமும் தான் முற்றிலுமாக வேறு உணர்ச்சியில் இருந்தது. ஒரு கோவில் வாசலில் ஜெகன் காரை நிறுத்த அவனை கேள்வியாக பார்த்தாள் சாரு. வா சாரு ப்ளீஸ் என்று விட்டு அவன் இறங்கிவிட, ப்ளீஸ கூட பிடிவாதமா சொல்ல இவனாலதான் முடியும் என எரிச்சலோடு நினைத்து கொண்டு இறங்கினாள் சாரு. அது ஒரு சிறிய அம்மன் கோவில். சாமி கும்பிட்டு முடிக்கும் வரை இருவரும் அமைதியாகத்தான் இருந்தன. சாரு வாழ்க்கை நன்றாக இருக்க வேண்டும் என்று மட்டும் ஜெகன் வேண்டிக் கொள்ள, சாருவோ எதுவும் வேண்டிக் கொள்ள தோன்றாமல் அமைதியாக கண்மூடி நின்றுவிட்டு வந்துவிட்டாள். ஒரு தூண் அருகில் வந்து இருவரும் நிற்க அங்கு சில நிமிடம் சங்கடமான அமைதி நிலவியது. போவோமா என சாரு தொடங்க, என்று திரும்பியவன் அவள் எதிர்பாராத நொடியில் தன் பாக்கெட்டில் இருந்த தாலியை எடுத்து அவள் கழுத்தில் அணிவித்து விட்டான். அத்தோடு நில்லாமல் அவள் கையில் இருந்த குங்குமத்தை அவள் நெற்றியில் வைத்தவன் அவள் கைகளை அழுத்தமாக பிடித்து கொண்டான். முதலில் என்ன செய்கிறான் என்று புரியாமல் குழம்பிய சாரு பின் கோபத்தோடு அவனை பார்த்து கொண்டே கையை தான் உயர்த்தினாள். அதை முன்பே கணித்துதான் அவன் பிடித்திருந்தான். வேண்டாம் சாரு,
எதுவும் செஞ்சிடாத ப்ளீஸ், மெதுவாக கூறிவிட்டே அவள் கையை விட்டான் ஜெகன். இப்போ இது எதுக்கு? நான் கேட்டனா? கோபத்தோடு சாரு கேட்க, உனக்காக இல்ல சாரு, எனக்காக. செஞ்ச பாவத்துக்கு முழுசா பிரயோஜனம் எதுவும் செய்ய முடியாட்டாலும் இது எனக்கு சிறு நிம்மதிய கொடுக்கும். இதனால நீ எந்த வகையிலையும் எனக்கு கட்டுப்படல சாரு. என் இறப்புக்கு பின்னோ இல்ல உனக்கு வேற வாழ்க்கை அமையும் போதோ தாராளமா கலட்டிடலாம். நான் இத கலட்டியது பெரிய பாவம் சாரு. அதிலிருந்து ஒரு சின்ன ஆறுதலுக்காக தான். தான் பேச பேச அவள் முகம் பெரிதாக எந்த மாறுதலும் இல்லாததை கவனித்தவன் ஒரு நீண்ட மூச்செடுத்துக்கொண்டு திரும்பிவிட்டான். உனக்கு வேண்டானா ஓ இஷ்டம் சாரு, என்ன வேணும்னாலும் செஞ்சுக்கோ என்று விட்டு அவளை திரும்பியே பார்க்காமல் வெளியே வந்து விட்டான் சாரு. தன் கழுத்தில் தொங்கிக் கொண்டிருந்த தாலியை பார்த்து சாருவிற்கு பெரிதாக பூரிப்பெல்லாம் ஒன்றும் ஏற்பட்டு விடவில்லை. ஆனால் அதை எதுவும் செய்யவும் மனம் வரவில்லை. அதென்ன விளையாட்டு பொருளா? ஏற்கனவே இருவரும் செய்ததே பெரும் பாவம். மீண்டும் ஒரு முறை அந்த பாவத்தை செய்ய அவள் தயாராக இல்லை. ஒருவேளை அவன் மனதார கட்டி இருப்பதால் இந்த முறை கலட்ட மனம் வரவில்லையோ? அதை யோசிக்க கூட பிடிக்காமல் அமைதியாக தானும் வந்து காரில் ஏறினாள் சாரு. அவள் வரும் வரை முகம் இறுக ஸ்டாரிங் வீலை அழுத்தமாக பிடித்துக்கொண்டு அமர்ந்திருந்த ஜெகன் அவள் வந்ததை பார்த்ததும் சற்று தளர்ந்து காரை எடுத்தான். அவனுக்கு நன்கு தெரிந்த ஒரு லேடிஸ் ஹாஸ்டலில்தான் அடுத்து அவன் காரை நிறுத்தியது. நிறுத்திவிட்டு அவன் அமைதியாக இருக்க சாரு ஒன்றும் பேசாமல் கதவை திறந்தாள். ஒரு நிமிஷம் என்ற ஜெகனின் இறுக்கமான குரல் அவளை தடுத்தது. இங்க உன் பேர் சொல்லி ஏற்கனவே ரூம் புக் செஞ்சுட்டேன். வினய்கிட்ட இருந்து நாளைக்கு உனக்கு ஒரு ஆர்டர் வரும், போய் வேலையில சேர்ந்துடு. தென் முகவாய் அழுத்தமாக இறுக சிறு இடைவெளி எடுத்துக்கொண்டு அவள் புறம் திரும்பினான் ஜெகன். இங்க பாரு சாரு என்று ஜெகனின் அழுத்தமான குரலில் அவள் கண்கள் தானாக அவனை நிமிர்த்து பார்த்தது. இனி நீ சொன்னது போல உன் முகத்துக்கு எதிரில் நான் வரவே மாட்டேன் சாரு. ஆனா இத மட்டும் இப்பவும் நினைவுல வச்சுக்கோ. நான் செஞ்ச எல்லா தவறையும் உணர்ந்துட்டேன். மனசார எல்லாத்துக்கும் வருந்துறேன். மன்னிப்பு கேட்கிற தகுதி இல்லதான் சாரு. ஆனா வேற என்ன செய்யறதுன்னு தெரியல. உன்னோட வாழ்ந்து உன்னை நல்லா வச்சுக்கணுன்ற ஆசைதான் எனக்கு. என்னைக்கேனோ உன் மனசு மாறுனா நான் உனக்காக ஒவ்வொரு நொடியும் காத்திருப்பேங்கிறத மட்டும் உன் நினைவுல வச்சுக்கோ சாரு. அவள் கண்களை பார்த்து மனதில் இருந்து ஜெகன் கூற அது எதுவுமே சாரு மனதை கொஞ்சமும் சமாதானம் செய்யவில்லை. மாறாக எந்த உணர்வும் மற்று அவனை பார்த்தாள். நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லாத ஒண்ணு. எந்த உயிரும் தன்னை கொன்னவன மன்னிக்காது. நீங்களும் சிறந்த எடுத்துக்காட்டு. குட் பை ஈஸ்வர். தானும் அழுத்தமாகவே கூறிவிட்டு இறங்கி வேகமாக சென்று விட்டாள் சாரு. அவள் உள்ளே போகும் வரை கண்ணெடுக்காமல் பார்த்து கொண்டிருந்த ஜெகன் அவள் கண்களுக்கு மறைந்ததும் கலங்கியிருந்த தன் கண்களை அழுத்தமாக துடைத்துக்கொண்டு காரை எடுத்தான். பல மணி நேரம் இலக்கில்லாமல் சுற்றித் திரிந்தவனுக்கு இடையிடையில் கண்ணீர் வேறு வந்து கண்ணை மறைக்க ஒரு கட்டத்திற்கு மேல் அவனால் வண்டியே ஓட்ட முடியவில்லை. நன்றாக இருட்டிவிட்டது. இதற்கு மேல் ஓட்டினால் நிச்சயம் எங்காவது மோதி விடுவோம் என்று தோன்ற வீட்டை நோக்கி வண்டியை திருப்பினான் ஜெகன். வீட்டிற்குள் நுழைந்தவன் நேராக தன் அன்னையை தேடி அவர் அறைக்குத்தான் வந்தான். பல நாட்களுக்கு பிறகு அன்னையை தேடி அவனாக வருகிறான். அவனை பார்த்ததுமே அவர் கண்களில் ஒரு ஆவல் மின்ன அதை ஒருவித வலியோடு பார்த்து கொண்டே அவர் அருகில் அமர்ந்தவன், உங்க மடியில படுக்கணுமா என்றான் வெறுமையாக. முந்தைய நாள் மகிழ்ச்சியோடு சென்ற மகனின் முகம் இப்போது வலியோடு சுருங்கி இருக்கும் முகமும் அவருக்கு என்ன உணர்த்தியதோ எதுவும் எதிர்கேள்வி கேட்காமல் வாப்பா என அவனை மடியில் தாங்கிக் கொண்டார் சிவகாமி. அவர் கட்டிலில் ஒரு ஓரமாக அமர்ந்து கொள்ள அவர் மடியில் அமைதியாக படுத்துவிட்டான் ஜெகன். சிறிது நேரத்தில் தன் மடியில் உணர்ந்த ஈரத்தை அவர் அதிர்ச்சியோடு மகனின் முகத்தை பார்க்க முயற்சிக்க அவனோ அதை அன்னைக்கு காட்டக்கூடாது என்று நன்றாக திரும்பி படுத்திருந்தான். ஒரு கட்டத்திற்கு மேல் மனம் கேட்காமல் என்ன ஆச்சு ஜெகா என தானும் அழுது விடுவது போல சிவகாமி கேட்க, உங்க வேண்டுதல் பலிக்கலமா
கரகரப்பான குரலில் ஜெகனிடம் இருந்து வந்த பதில்தான் அவன் கடைசியாக பேசியது. அதற்கு மேல் அவனிடமிருந்து எந்த வார்த்தையும் அவரால் வாங்க முடியவில்லை. சிறிது நேரம் அன்னை மடியில் படுத்திருந்தவன், நீங்க படுங்கம்மா என்று விட்டு அவர் முகத்தை கூட பார்க்காமல் வேகமாக தன்னறைக்கு வந்து விட்டான். மனம் முழுவதும் இருந்த வலியில் மேலே ஓடிய ஃபேனை வெறித்துக்கொண்டு படுத்திருந்த ஜெகன் அன்று முழுவதும் ஒரு நொடி கூட கண் மூடவில்லை. இங்கு சாருவின் நிலையும் அதேதான். மகிழ்ச்சியோ விடுதலை உணர்வோ கவலையோ எதுவுமே இல்லாத ஒரு உணர்வில் அவளும் அன்று முழுவதும் விழித்துதான் இருந்தாள். பின் விளைவுகள் தெரியாத கோபத்தால் வாழ்க்கையே பறிகொடுத்து விட்டு இருவருமே அந்த நொடி தன் தவறை முழுதாக உணர்ந்து விட்டன. இனி அவர்கள் எதிர்காலத்திற்கு விதி என்ன வைத்து காத்திருக்கிறதோ அடுத்த பாகத்தில் தொடரும். நன்றி.